பெண் புலவர். இவர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவரின் அப்பாவின் பெயர் பகவன். இவரின் அம்மாவின் பெயர் ஆதி. ஔவையாருக்கு அதிகமான், திருவள்ளுவர், கபிலர், உருவை, உப்பை, வள்ளி ஆகிய உடன் பிறந்தவர்களும் உள்ளனர். ஔவையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று தொடங்கும் ஆத்திசூடி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று தொடங்கும் கொன்றில் வேந்தன் மற்றும் மூதுரை, நல்வழி, நன்னெறி, வாக்குண்டாம் போன்ற பல அறநூல்களை எழுதியுள்ளார். ஔவையார் எழுதிய நூல்களை சிறந்த பண்புகளையும் நல்ல நல்ல பல நீதி கருத்துக்களையும் கூறுகின்றன. அத்துடன் மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் பாடிய பெரும் புலவர் ஔவை பிராட்டியார் என்றால் மிகையாது. இவர் அதியமான் என்ற அரசர் கொடுத்த நெல்லிக்கனியை உண்டு நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஆவர். அத்துடன் இவர் முருக கடவுளால் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கப்பட்டவர். ஔவையார் கவி பாடுவதில் வல்லவர். இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது. இவரை என்னை போன்ற சிறார்கள் ஔவை பாட்டி, ஔவை கிழவி என்று செல்லமாக அழைப்போம்.